திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள ராமநாயக்கன்பட்டியில் இளைஞர் ஆணவ கொலை கண்டித்து அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள ராமநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ராமச்சந்திரன். இவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஆர்த்தி என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனால் ஏற்பட்ட முன்னுரிமை காரணமாக ஆர்த்தியின் தந்தை சந்திரன் மற்றும் தாய் அன்புச்செல்வி, சகோதரர் ரவீன் மற்றும் உறவினர்கள் ரவி, மணிகண்டன், விஷ்ணு, ஜெயபாண்டி, கார்த்திக் உள்ளிட்ட இணைந்து ராமச்சந்திரனை வெட்டி கொலை செய்து ராமச்சந்திரன் மனைவி ஆர்த்தி போலீசாரிடம் புகாரானது தெரிவித்துள்ளார். நேற்று வரை இவர் தந்தை மீது மட்டுமே புகாரானது பதியப்பட்டிருந்தது. மேலும் அவரை மட்டுமே போலீசார் விசாரணைக்கு அழைத்திருந்த நிலையில் நேற்று மாலை இதேபோல் இவர்கள் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்க கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவர் படுகொலை செய்யப்பட்ட உடனடியாக அவர்களை இருக்கக்கூடிய அவர்கள் உறவினர்களையும், தாய் மற்றும் சகோதரர், அதே போல் அவர் உறவினர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும், அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று அவர் கைது செய்தால் மட்டுமே இந்த உடலை வாங்குவதாக அந்த ஆர்த்தி தற்போது மருத்துவமனை வளாகத்தில் உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து தர்ணா போராட்டத்தில் அவரும் மற்றும் அவர் உறவினர் ஒரு பெண்ணும் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆர்த்தியிடம் போலீசார் குண்டு கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தி ராமச்சந்திரன் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றி சொந்த ஊருக்கு தற்போது அனுப்பி வைத்துள்ளனர். இறுதி வரை தன் கணவருடைய முகத்தை கூட பார்க்க விடாமல் போலீசார் தடுத்து விட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனை வளாகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக அந்த மருத்துவமனையில் தற்போது இந்த சூழ்நிலையால் பரபரப்பாக இருந்த நிலையில் தற்போது இங்க இருக்க போலீசார் தற்போது அந்த இறந்த ராமச்சந்திரன் உடலை ஆம்புலன்ஸின் மூலம் தற்போது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அந்த ஊரில் பாதுகாப்பானது அதிக பலப்படுத்தப்பட்டுள்ளது. அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் தற்போது வேற எந்த ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக தற்போது அங்கே பாதுகாப்பு நடத்தினர். மேலும் இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக அவருடைய ராமச்சந்திரன் கொலை வழக்கு சம்பந்தமாக ஆர்த்தியின் தந்தையை மட்டும் தற்போது இருந்த நிலையில் அவர்கள் உறவினர்களுடன் போலீசார் தற்போது விசாரணையானது நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.